ரொம்ப ஹாப்பியா போறேன். இவ்ளோ சீக்கிரம் முடிஞ்சிரும் நான் ஃபர்ஸ்ட் டே கெஸ் பண்ணேன். முடிஞ்சிருச்சு. நான் இங்க தோக்கணும். எனக்கு ஆர்சிபி மேட்ச் டிக்கெட் கிடைக்கல. இப்போ நான் வந்து அவங்க தோக்கறத பார்க்கணும் தான் வந்தேன். தலை பிடிக்கும், பட் இவங்க பண்ற ட்ரோல்லாம் பிடிக்கல ப்ரோ. ரொம்ப ஓவரா பண்றாங்கல்ல. ஒரு 6 மேட்ச் தோக்கும் போதே இவங்க எனக்கு சிஎஸ்கே வேணாம், அடுத்த மேட்ச்ல இருந்து நான் மாறிடுவேன்னு சொல்றாங்க. 18 இயர்ஸா நாங்க இருக்கோம்ல, அந்த கெத்து எப்பயுமே. இந்த வருஷம் நம்மளுக்கு கப்பு. டோனி வேணா கப்பு வாங்குவாரு. நம்ம டோனி கப்பு 6 முறையா கப்பு வாங்குறாரு. எப்படின்னா டீ கப் ஆர்சிபி நம்ம ஓட்டணும் தெரியுமா? அவன் நம்மள சும்மா விடாது. அதனால இதுக்கப்புறமா ஆர்சிபி ஓட்டாம இருக்கு. ஃபெவிகால் போட்டு ஓட்டானுங்க பால. ஆனால் பேட்டை விட்டு போவே மாட்டுது. இவனுக்கு அடிக்கானவே போகுது. ஆனா அவனுக்கு ஃபெவிகால் போட்டு ஓட்டானுங்க பால. நிறைய மரம் வளர்க்குறாங்க. சிஎஸ்கே மரம் வளர்க்கல தலைவா. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கேன் சொல்ல போனால். ஏன்னா தொடர்ந்து 5 மேட்ச் தோத்துட்டோம். தோனி கேப்டன்சி, தலை கேப்டன்சி என்னென்னமோ ஆகி பண்ணாங்க. தலை கேப்டன்சி இன்னும் கேவலமாக தான் தோக்குறோமே ஒளி ஒரு பெட்டர் ஆன மாதிரி தீம். ஸோ இந்த சீசன் இதோட முடிஞ்சிச்சு. மறுபடியும் அடுத்த சீசன் சந்திப்போம். ஆக்சுவலாக எங்கள் டீமே நாங்கள் இப்போ லெவல்ஸ் இருக்கோம். நாங்களும் அதோட நல்லா ஆடுவோம் போல தேவையில்லாம. அது இல்லாமல் செகண்ட் ஹாஃப்ல எதுக்கு பால் சேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு 6 போல அதுக்கு அதே பால் செகண்ட் ஹாஃப்ல யூஸ் பண்ணிருக்கலாம். அவ்வளோதான் ப்ரோ, வேஸ்ட்டு. இந்த வருஷம் ரொம்ப கஷ்டம் தான். எவ்வளோ செலவு பண்ணியாச்சு. இதுக்கு மேல செலவு பண்றதுக்கு காசு இல்ல. இவருக்கோசரம் வந்தோம், தலையில துண்டை போட்டோம். இவ்வளவுதான். சென்னை சூப்பர் கிங்ஸ், பட் நவ சென்னை சூப்பர் வர்ஸ்ட் கிங்ஸ். வெச்சு செஞ்சிட்டாங்க சிஎஸ்கேவை. 2025 சிஎஸ்கேக்கு லக்கி இல்ல, அதனால ஃபுல்லா டிசப்பாயின்மென்ட். பத்திரானா வரல, அவங்க யாருமே அடிக்கல. ஃபுல்லா டிசப்பாயின்மென்ட்ல தான் போயிட்டு இருக்கு. தோனி கேப்டன்சி தான், ஆனா பத்திரானா ஏன் வரல? அவங்க டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க, உள்ள போய் பாருங்க. காசு வந்து எங்க போல நம்ம கிட்ட தான் இருக்கு, புரியுதுங்களா? நம்ம இல்ல இவரு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓவர் ஆட்டிடியூட் பண்ணுகிறாரு. நம்மளுக்கு வேணாம். நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஃபைனல்ல வருவோம், இல்ல செமில வருவோம். தம்பி இருப்பா. ஏன் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் வரமாட்டாங்களா? வருவாங்க. மேட்ச்னு பார்க்கறது எதுக்கு வந்துடுவாங்க நம்ம? தம்பி இருங்கப்பா நீங்க. இவங்க அம்முக்கிட்டு தம்பி இவங்க இப்படிதான் பேசிட்டு எவ்வளோ செலவு பண்ணியாச்சு. இதுக்கு மேல செலவு பண்றதுக்கு காசு இல்ல. இவருக்கோசரம் வந்தோம், தலையில துண்டை போட்டோம். இவ்வளவுதான். ஓகேங்களா? போட்ட காசுக்கு லாஸ். தயவு செய்து உங்களுடைய காசை சேவ் பண்ணீங்க. உங்க வீட்லயே டிவி பார்த்துன்னு சிஎஸ்கே மேட்சை பாத்துங்க. சந்தோஷம். 6 மேட்சை பாத்துங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. வேஸ்ட் ஆஃப் டைம். பாவம் ப்ரோ. அந்த சின்ன பசங்களுக்காக சான்ஸ் கொடுக்கலாம். அவ்வளோதான். ஒன்றுமே பண்ண முடியாது. யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. இந்த சீசன் முடிஞ்சு அடுத்த சீசன் பார்த்துக்கலாம். இந்த சீசன் ஒன்றுமே இல்லை. ஸ்டேடியத்துக்கு யாரும் வராதிங்க. ரொம்ப இவ்வளோலாம் காசு கொடுத்து வந்து இந்த மேட்சை போய் பார்க்குறதுக்கு வராதிங்க. அவ்வளோ தோனின்னு கத்துறாங்க ப்ரோ. வேஸ்ட்டு ப்ரோ. எல்லா டீமும் எப்படி ஆடுறாங்க? இவங்க எல்லாம் ரொம்ப வேஸ்ட்டு. அநியாயத்துக்கு வந்து காசு தான் வேஸ்ட்டாக போகுது. பவர் பிளேவே ஆடல ப்ரோ. அவங்க நாராயணி QDK சேர்ந்து 50 ரன். அவங்க ஒன்றுமே அடிக்கல. 30 ரன் நம்ம தான் அடிச்சிருந்தாங்க. ஒன்றுமே பண்ண முடியல ப்ரோ. 100க்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரோ. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப பாவமாக. அது இந்த சின்ன பசங்கள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது சான்ஸ் கொடுத்தோம்னா அவங்களால ஏதாவது பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். மித்த டீம்லாம் பண்ணுறாங்கல்ல. இந்த டீம் ஏதாவது எதுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க? அப்போ அவங்களுக்காக சான்ஸ் கொடுக்கலாம்ல. இதெல்லாம் வேஸ்ட்டு ப்ரோ. சும்மா வந்துட்டு அந்த ராகுல் திரிபாதிலாம் அவரெல்லாம் என்ன ப்ரோ சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி ஆடிட்டு இருக்காரு ப்ரோ. ஜடேஜாலாம் அவரை போய் 18 கோடி ரூபாய்க்கு 2023 ஜெயிச்சு கொடுத்தாரு. இருந்தாலும் 18 கோடி ரூபாய்க்கு ஓவர். நேற்று கேஎல் ராகுல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு? அந்த மாதிரிலாம் யாரும் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணலாம் ஆள் இல்லை. அவரெல்லாம் 14 கோடி ரூபாய்க்கு தான் எடுத்திருக்காங்க. இவர் 18 கோடி ரூபாய்க்கு ஒன்றுமே பண்ண முடியாது இவர் வச்சுக்கலாம். அது அஸ்வின் வேறு, அவர் ஒரு 9.25. என்ன ப்ரோ இவ்வளோலாம் வச்சுலாம் அவங்களாம் புது பிளேயர்ஸ்லாம் வந்து நிறையா. அந்த போன மேட்ச்சில் பிரியன்ஷ் கிங்ஸில் உள்ள போட்டு அவர் வாட்டு பொழந்துக்கிட்டு இருக்காரு. இங்கே அந்த மாதிரி எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்காங்க. யாருமே டேலண்ட்ஸை ஸ்கவுட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. சென்டிமெண்ட் அதே தான் மும்பை அடி வாங்கிடுச்சு. ரோஹித் சர்மாவுக்கு 16 கோடி ரூபா கொடுத்து உட்காந்துருக்கு. இப்போ அவ்வளோ விட்டுறோம். ஒண்ணுமே புரியலப்பா எனக்கு. இந்த மேட்ச்ல ஜெயிப்பாங்கன்னு பார்த்தோம். ரொம்ப ஒஸ்ட். ஐயோ பயங்கரமா இருக்கு. யாருமே ஒரு முயற்சி கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. மற்ற டீம் எல்லாம் எப்படி இருக்காங்க? நம்ம டீம் பாருங்க. டிசப்பாயிண்டட் தாங்க. சீக்கிரமா முடிஞ்சிருச்சு மேட்ச். சீக்கிரமா வீட்டுக்கு போறாங்க. தெரியல அவங்க ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. மன கஷ்டமா இருக்கு ப்ரோ. நீங்க வேற நான் ஹாப்பியா இருக்கேன் ப்ரோ. ஏன்னா சென்னை வாலா இவனோட வயிற்றுச்சல் தான் ப்ரோ. எல்லாத்துக்குமே வயிற்றுச்சல் தான் காரணம். ஆர்சிபி மேட்ச்சுக்கு வராம நான் தப்பு பண்ணிட்டேன். இங்கே வந்து கரெக்டாக பண்ணிட்டேன். ஆர்சிபி தான் பயங்கரமா கலாய்ப்பாங்க. இப்போ சிஎஸ்கே அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு ப்ரோ. கலாய்க்கு ஒன்றுமே இல்லை ப்ரோ. இன்னும் 2 வருஷம் பேன் ஆகும் தவிர 5 வருஷம் கப்பு தவறாது. கப்பு வந்து தவறாதுங்கிறாரு போல. அதாவது வந்து கப்பு தவறாதுன்னா இந்த வருஷம் ஆர்சிபி கன்ஃபார்மாக கப்பு அடிக்கின்றாரு போல. அப்படி கப்பு அடிக்கலன்னா இவன் மூஞ்ச போட்டு ட்ரோல் பண்ணுங்க. ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் ஒரு ரீல் அடிக்கிறது தான் ரீலு.
அடிச்சிருவோம் ப்ரோ. எப்படி தான் சிஎஸ்கே அடிச்சோமோ அதே மாதிரி கப்பையும் அடிப்போம். இதை சேவ் பண்ணிக்கோங்க ப்ரோ. ட்ரோல் பண்ணுங்க ப்ரோ. கப் அடிக்கலன்னா ட்ரோல் பண்ணுங்க ப்ரோ. அதான் ப்ரோ பேட்டிங் ஒழுங்கு ஆடல, கோச்சரா போயிடலான்னு இருக்கேன் ப்ரோ. நானே பவர் பிளே தாண்டி அடிக்க மாட்டேறாங்க ப்ரோ. ஒரு பால் கூட அவங்க அடிச்சா 6 க்ரௌட் நாங்கள் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கு. அவங்க ஒன்றும் அவ்வளோ சொல்லிக்கிறாங்க. ஆமாம், நிறைய மரம் நடுறாங்க. நானும் போய் வீட்டில் நின்று ப்ரோ அவங்களுக்கோசரம். ருத்ராஜ் கேப்டன்ல அப்படின்னா டோனி கேப்டன் அதோடு கொஞ்சம் இருக்கு. பாப்போம், நெக்ஸ்ட் மேட்ச் ஒரு அளவு வந்துடும் நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். அப்பயும் விட்டு கொடுக்க மாட்டோம். வீட்டுக்கு ஆமா மேட்ச் சிஎஸ்கே பண்ண கிடையாது, எல்லாம் கொடுத்தாங்க, ஃப்ரீயா கொடுத்தாங்க, நாங்க எடுத்துட்டு போறோம். மேட்ச் வந்து அவங்க பெஸ்ட்டா கொடுக்கல, சிஎஸ்கே அவங்க பெஸ்ட் கொடுக்கல. கேகேஆர் அவங்க நல்ல பெஸ்ட் அவங்க அப்படியே காமிச்சிட்டாங்க, வேற எதுவும் கிடையாது. இன்னும் அவங்க வந்து பேட்டிங்லும் ஃபீல்டிங்ல இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருந்தாங்கன்னா போலாம். கப்பு அடிக்க முடியாது கண்டிப்பா. மேட்ச் வந்து தொடர்ந்தா தோத்துறாங்க. ஸோ மேபி வேணா பிளே ஆஃப்ஸ் வேணா போயிட்டு வரலாம், அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். அது முதல்ல அந்த நம்பிக்கை போச்சு, அதனால ஹோப் இல்லை. ஏன் ஜெயிக்கிறாங்கன்னா தெரியல. அவங்க ஆல்ரெடி சாமிக்கு விட்டுட்டாங்க, இதுக்கு மேலே என்ன சாமிக்கு விடணும். எனக்கு நல்லா இருந்தது. நான் ஆர்சிபி ஃபேன். உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு. நான் சிஎஸ்கே ஃபேன். அவ்வளோதான். 100 ரன் கூட அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தெரியலையே ப்ரோ, நம்ம கையில் எதுவும் இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூட்டிட்டு வந்ததான் தப்பு ப்ரோ. நேத்து அழுதல்ல, இன்னைக்கு நான் அழுறேன்டா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு அடிக்கிறாங்க, அடிச்சு தான் தோத்து போறாங்க. இது 100 ரன் கூட அடிக்க மாட்டாங்க. தெரியலையே ப்ரோ, இந்த பிச்சு கஷ்டம் ப்ரோ. அப்படி மனசை தேத்திட்டு நான் போயிடுறேன் ப்ரோ. சென்னையில் ஆடுறவங்களுக்கு சென்னையில் இருந்து கஷ்டமா? சென்னை டீம் நான் என்ன சொல் பிச்சு கஷ்டம் தானே. ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் அடிக்கிறாங்க, ஆப்போனன்ட் டீம் அடிக்கிறாங்க. கரெக்டு தான். பட் 170 180 எதிர்பார்த்துருக்கலாம். பட் ரொம்ப பயந்து ஆடுற மாதிரி இருக்கு. எனக்கு தெரியலையே ப்ரோ. நான் பார்த்த வரையும் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் ஆனால் ட்ரை பண்ணாங்க, பட் எதுவுமே மாட்டல. அதுதான் விஷயம். ஏன்னா ப்ரோ ஆல்ரெடி மன வருத்தத்தில் இருக்க, கூப்பிட்டு வச்சு என்ன கலாய்க்கிறீங்க? அவங்க எடுத்த பிளேயர்ஸ் வச்சு அவ்வளோதான் ப்ரோ ஆட முடியும். அவ்வளோதான். அவங்க பவர் பிளேல இன்டென்ட் இல்லாமல் ஆடுறாங்க. மொரோவர் உங்களுக்கு பேட்டிங் யூனிட் கிடையாது. 160+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுற பேட்டிங் யூனிட் உங்ககிட்ட கிடையாது. ஸோ இந்த வருஷம் கஷ்டம் தான். அந்த 21 பிளேயர்ஸில் யார் வச்சு ஆனாலும் இதே தான் ரிசல்ட்டாக இருக்க போகுது. அதுக்கு லாஸ்ட் ஒரு 10 மேட்சஸ் 8 மேட்சஸ் அட்லீஸ்ட் யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் கொடுக்கலாம். இந்த சீசன் அவ்வளோதான். லாஸ்ட் சீசன் 8 பிளேயர்ஸ் இந்த சீசன்ல இருக்காங்களா? லாஸ்ட் சீசன்ல இருந்து 8 பிளேயர்ஸே இப்போ அதே மாதிரி ஆடுறது கிடையாது. ரவீந்திர ஜடேஜாவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சலரேஷன் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு டெத்தில். தோனி அவர் இந்த கிரிக்கெட் மட்டும் தான் ஆடுறாரு. ஸோ அதுக்கு மேலே அவர் ஸ்பின்னர்ஸ் வரும்போது அவரும் ஆட மாட்டார். கெய்க்வாட் ஆல்ரெடி இல்லை. ஸோ இந்த சீசன் இந்த 21 பிளேயர்ஸ் வச்சு எதுவும் பண்ண முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. Dhoni is captain or whoever is captain, we expected the team to win at least one match, but the way they are playing, they're not going to win any matches no matter what. Even very much tough to score 100. We scored 1-6 in the entire match. They scored 6 sixes in 4 overs. That's the whole point. What is the difficult point to score a match? I'm so sorry. He has no idea about it. Thank you. இல்ல இல்ல இருங்க இங்க தலை வந்து கம்பேக் கொடுக்குறாரு. அவர் கேப்டனோட வராரு. ஸோ நல்லா விளையாடுவாங்கன்னு நினச்சிட்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சொதப்புறாங்கன்னு நினைக்கிறேன். நேரம் சரியில்லைங்க நமக்கு. சிஎஸ்கேக்கு நேரம் சரியில்லை கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. தெரில, அடுத்த வருஷம் பார்ப்போம். சரி பார்க்கலாம், இருங்க இன்னும் கொஞ்சம் மேட்சஸ்ல பார்ப்போம் என்ன பண்றாங்க. ஏன் இப்படி ஆடுறாங்கன்னா அது என்ன ப்ரோ, பிளேயர்ஸ் சரியா இல்லை ப்ரோ. இப்போது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இயர் வந்து பிளேயர்ஸ் நல்லா இருந்தது. ஸோ ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போனாங்க கேமை. இந்த இயர் வந்து ஒரு ஸ்டேபிளான பிளேயரே இல்லை. ப்ளஸ் வந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ சிவம் டுபேவாக இருக்கட்டும், அடிக்கணுன்ற ஒரு பாட்டுக்கு அவரை வச்சுருந்தாங்கன்னா லைக் அவரை வந்து எந்த ஆர்டரில் நீங்கள் வந்து இறக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். அது இங்கே ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. நல்லா ஆடுறவங்களோட தீபக் கூட எடுத்துக்கோங்க, ஃபைன். அவர் இப்போ லாஸ்ட் இயர் எப்படி விளாண்டார், வாய்ப்பே இல்லை. ஒரு மொக்கையாக இருக்குது. அதனால தான் இந்த வருஷம் அவ்வளோதான் ப்ரோ, சிஎஸ்கே வாய்ப்பு இல்லை. ரொம்ப சேடாக போச்சு. என்ன சொல்லி 100 ரன் அடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு 3 வேஸ்ட்டு ப்ரோ, வேறு எதுவும் பேசுறதுக்கு இல்லை. ஓப்பனிங் அடிச்சாதான் வந்து அதுக்கப்புறம் ஓப்பனிங் விட்டுருங்க ப்ரோ. அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் இருக்கிறாங்களா, அவங்க வேஸ்ட்டு. அதுக்கு மேலே எதுவும் பேச விரும்பல, விடு ப்ரோ. பெஞ்சிலையா தெரில ப்ரோ, ஏன்னா யங்ஸ்டர்ஸ் யாரும் அலோவ் பண்ணல. இது வரைக்கும் யாரும் வரல. மேபி பார்க்கலாம், நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம். ப்ரோ தோனி ஆல்ரெடி 5 கப்பு வாங்கிட்டாரு. கேப்டன் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. பேட்டிங் ஆடலையே, அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது.
ப்ரோ அது என்ன சொல்கிறது தெரியல. டோனி மட்டும் டோனி எப்படி இருக்கும், மொத்த டீமும் பர்ஃபார்ம் பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும். ஆடுறாங்க, டெஸ்ட் மேட்ச் ஆகுறாங்க, இப்படின்றாங்க, இப்படின்றாரு, ஒருத்தர் சிலுக்காட்ட ஆடுறாரு. என்னன்னே சொல்கிறதுக்கே இல்லை. காசு கொடுக்குறது வேஸ்ட். வீட்லயே இருங்க, டிவி பாருங்க, சேஃபா இருங்க, அதுலயே ஃபோக்கஸும் பண்ணுவாங்க. குட் கிரிக்கெட்டுக்காகனா வரலாம். இவங்க ஆற குட் கிரிக்கெட்டே கிடையாது ப்ரோ. இது ஃபுல்லா ஒரு ஸ்கேம். தோனியை வச்சு ஃபுல்லா ஸ்கேம். எல்லாம் தோனி அவர் மட்டும் தான் பண்ணுவாரு. கேப்டன் அவர் போட்டு என்ன பண்றது, அவரும் போல்டா இன்னும் அவரும் சைலண்டா தான் போக முடியும். அவர்னா ஏதாச்சும் இது பண்ண முடியும்னா அவுட் ஆயிட்டாரு, திரும்பி வர முடியுமா? நான் இம்பாக்ட் பிளேயர் இருந்தா 10 ரன் வச்சிருக்கான், அவனும் இல்ல. வேற எல்லாம் டீம் இப்ப ஊறிச்சு, அவள் தான் 10 ஓவர்ல இல்ல, இப்ப 2 ஓவர்லயே வந்துச்சு. 28 மேல மேட்ச் முடிஞ்சிட போகுது. 6 அடிக்க கஷ்டப்பட்டாங்க அவங்க. வந்து தொட்டா எங்கேயோ மேல ஏறி பாருங்க, கேமரா ஆளுங்க வந்து 2 ஓவருக்கு 7 ரனோ 8 ரன் தான் ஆச்சாங்க. இவனுக்கு 2 ஓவருக்கு 28 30 வந்துட்டானுங்க. அப்ப பார்த்தா எதுக்கு ஆடுறது, எதுக்கு பாக்குறது, எல்லாம் கேம்பிளிங்கா தான் இருக்கு. எதுவும் பாக்கிறதுல உண்மையா சொல்றேன். தயவு செஞ்சு வீட்லயே இருங்க, சேப்பாக்கம் பக்கம் வராதீங்க. நண்பர்களே, தம்பி சொல்றேன் கேளுங்க, வீட்லயே இருங்க. அது ஒரு யாரும் எதுவும் பண்றாதீங்க, வீட்லயே இருங்க, ஜாலியா இருங்க. இல்ல ஆக்சுவலி சென்னையில் ஜெயிச்சது கொஞ்சம் ஹாப்பி தான். பட் நாங்கள் கொஞ்சம் மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். பட் சென்னையிலேருந்து கொஞ்சம் இன்டென்ட் இல்லை. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. பட் ஓகே, இன்னும் செகண்ட் ஹாஃப் இருக்குல்ல, பார்ப்போம் எல்லா டீமும் எப்படி பண்ணுறாங்கன்னு. முக்கியமாக சென்னை கம்பேக் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. கேகேஆர் ஓகே நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. பார்ப்போம் டீம் எப்படி போகுதுன்னு. ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஓகே, ரொம்ப 100 ரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுதான் சொல்கிறேன். அதான் என்னதான் இருந்தாலும் கிரிக்கெட்டில் ஆக்சுவலி நல்ல ஒரு இன்டென்ட்டே இல்லை. அதுதான் கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. மற்றபடி ஓகே, அதான் ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசனில். ஓகே, பார்ப்போம். ஓகே, ஜெயிச்சிட்டாங்க பேசுகிறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது ப்ரோ? இவனே சிஎஸ்கே ஃபேன் தான் ப்ரோ. டிவியில் வரணும்னு கேகேஆர் போட்டிருக்கான். கரெக்ட் தான். அதெல்லாம் ஒன் ஆஃப் சீசன், அவ்வளோதான். அடுத்த சீசன் அதான் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிருவாங்க. டீமுக்குன்னு ஒரு லெகசி இருக்குல்ல, அது வருவாங்க. கம்பெனியோட இது மாறிட்டு இருக்கு. சிஎஸ்கே இன்னும் கிராக் பண்ணல. அடுத்த சீசன் அதெல்லாம் கிராக் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. பிரச்சனை ஒன் ஆஃப் சீசன் இல்ல ஒரு தோத்துட்டோன்னு தோல்வியை ஒத்துக்கிறதே இல்லை. அதுதான் நம்ம பிரச்சனையே. தோத்துக்கிறோம் இல்லை, நம்மளால முடியல, ஓகே கம் அப்புன்னு அந்த மாதிரியே சொல்லிக்கிறதே இல்லை. நாங்கள் தான் ஜெயிப்போம். லெகசி வச்சு என்ன பண்ண போறீங்க இந்த வருஷம்? ஜெயிச்சிங்களா? இல்லை போங்க. நானும் எல்லா மேட்சுக்கு வரேன், கம்பேக் கொடுப்போம் நம்பிக்கையாக இருக்கும். ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறோம். சிஎஸ்கே வருஷம் சப்போர்ட் பண்ணி தான் இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி மோசமாக ஆனால் நம்ம கஷ்டம் ப்ரோ. 10 ஓவர்லேயே இந்த மாதிரிலாம் மணி 10:30 மணி தான் ஆகுது. அதுக்குள்ளே நீங்கள் எந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. 18 வருஷத்தில் ரொம்ப வருஷம் மேட்ச் இதுதான். ஃபைட்டிங்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சாலும் சரி, செகண்ட் பேட்டிங் முடிச்சாலும் சரி. என்ன ப்ரோ, டீம் நல்லா இல்லை ப்ரோ. அதுக்கு கண்டிப்பாக ஒத்தி தான் ஆகணும். யாருமே பவர் ஹிட்டிங் அடிக்க மாட்டேங்கிறாங்க. 6 அடிக்க திணறீங்க. அங்கே சுனியில் நின்னாடி அடிக்கிறான் பவர் பிளேயில். நம்ம பவர் பிளேயில் திருப்பி அதே தப்பு தான் பண்ணுறோம். 6 ஓவருக்கு 30 அடிக்க திணறோம் ப்ரோ. இந்த மாதிரிலாம் பண்ண கஷ்டம். இப்போ சிஎஸ்கே பிளே போல அதை பற்றி கவலை இல்லை நமக்கு. வரக்கூடிய 8 மேட்ச்சு கொஞ்சம் ஃபைட் தோற்றாலும் தப்பு இல்லை. கொஞ்சம் ஃபைட் பண்ணி தோற்றுங்க போ. இப்படி கேம தோக்காதீங்க. ஒரு 150 அடிங்க, அவன் 140 அடிக்கட்டும். நீங்கள் 100 அடிச்சிங்கன்னா 9 ஓவரில் நம்மளை அழகாக வைக்கிறானுங்க. நான் இன்றைக்கி இனிமேல் தோனி கேப்டன்சி பண்ணோன்னே சம்பவம் பண்ண எதிர்பார்த்தேன். ஆனால் நம்ம சம்பவம் பண்ணிட்டானுங்க. இந்த மாதிரி சம்பவம் பண்ணால் கஷ்டம். நான் இப்போ தீக்க நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நல்ல டீம் தான், ஆனால் பிளேயர் நல்லா இல்லை ப்ரோ. வரக்கூடிய டீமில் வந்து மேட்சில் வந்து நல்லா பேச இருப்போம், நம்பிக்கையாக இருப்போம். சிஎஸ்கே தோனிக்காக இந்த ஒரே கப்பு வாங்கி கொடுக்க, அது மட்டும் போதும் எங்களுக்கு. அது ஒரு விதமான ஒரு கோபம். அது அப்படிதான் இருக்கும். அது கொஞ்ச நாள் ஆறும். அதுவா அவ்வளோதான், சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை. நீ வாங்க முன்னாடி வா. ஆர்சிபி ஈத்தால கப்பு நம்மள்தான் இல்லை. வாங்க வா. ஆமா, இதுக்குன்னே டிக்கெட் எடுத்துன்னு வந்தான் என் கூட. மேட்ச் பார்க்கலாம் இல்லை, நாங்கள் கதறது தான் அவன் கண்ணால் பார்க்கணும். அதுக்குன்னே அங்கே வந்து வந்துக்கிறான். எவ்வளோ வன்மம் பாருங்க. டேய், யார் வேணா கப் அடிக்கலாம்டா, நீ அடிக்க கூடாதுடா. ஓகேவா? ஓ எதிர்பார்ப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது. இல்லை, சொல்லப்போனால் கம்பேக்லாம் கொடுப்பாங்களான்றது இதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா நம்ம ஓன் பிச்சிலே ஆட முடியலன்னா அப்போ வெளியே போயினா அதை நம்ம ஆட முடியும். ஸோ அதனால் டீம் ஸ்டேபிளாக இல்லை. ரொம்ப ஸ்பின் பிச்சுன்றாங்க, ஸ்பின் பிச்சிலே அடிக்கிறாங்க. வெளியே போய் ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கப்புறமா வெற்றி பெறுவாங்களாம் பார்த்தா அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. இந்த வருஷம் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதே வந்து டஃப்பு தான். வேறு எதனா டீமு ஆனாலும் ஓகே, ஆனால் ஆர்சிபி ஆகாது. ஆர்சிபி ஆள்னாலும் சந்தோஷமாக இருக்கும். சிஎஸ்கே ஃபார் லைஃப். எத்தனை மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல ப்ரோ. சிஎஸ்கே கப்புலன்னு தெரிஞ்சிருச்சு, என்ன பண்ணாலும் பரவாயில்ல. இனிமேல் சிஎஸ்கேலாம் ஒன்றாவது ஏன்னா அவ்வளோதான். ஆர்சிபிலாம் இனிமேல் யாரும் சொல்லக்கூடாது.
நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் என் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து நல்லா இருந்துச்சு சிஎஸ்கே மேட்ச் எப்படி இருந்துச்சு? கேவலமாக தான் இருந்துச்சு. இப்படி ஆடுவாங்கன்னு நினைச்சீங்களா? இப்படி ஆடுவாங்கன்னு நினைக்கல. பட் இன்னும் மேட்சஸ் இருக்குல்ல, ஸோ பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ ஹோப் இருக்கு. தோனி இருக்காங்கல்ல.